இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்திலும் கூட இந்த லெந்து காலங்கள்ல, இந்த பாடு மரணத்தின் காலங்கள்ல கர்த்தர் நம்மிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை அகற்றிவிட, சுத்திகரிக்கப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கிறது. செத்த கிரியைகள் என்றால் பலனற்ற கிரியைகள், உயிரற்ற கிரியைகள், பிரயோஜனமற்ற கிரியைகளிலிருந்து இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பலனற்ற கிரியைகள் என்றால் என்ன, இந்த செத்த கிரியைகள் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட அன்பில்லாமல் நான் செய்கிறதான எல்லா கிரியைகளும் அது பலனற்ற கிரியைகள், செத்த கிரியைகள். அன்பில்லாமல் என்னிடத்துல தேவனுடைய அன்பு காணப்படாமல் நான் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை எல்லா காரியத்திலும் அன்பில்லாமல் நான் செய்தேன் என்று சொன்னால் அது செத்த கிரியைகளுக்கு அடையாளமா இருக்கிறதே தவிர அதில் எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. பிரியமானவர்களே, அன்பு என்று சொல்லும் போது இரண்டு விதமான அன்பு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். முதலாவது தேவனிடத்துல நாம் வைக்கிறதான அன்பு, இரண்டாவது பிறரிடத்திலே நாம் வைக்கிறதான அன்பு. இந்த ரெண்டு விதமான அன்பும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்திலே காணப்படுகிறதான அன்பு, தேவனிடத்திலே நாம் வைக்கிறதான அன்பு. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்திய 22வது அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது. 38வது வசனம் இது முதலாம் கர்ம. 37வது வசனத்திலிருந்து பார்ப்போமானால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 40வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்படி என்றால் என்ன? அன்புதான் எல்லாம், அன்பே பிரதானம். தேவனிடத்துல வைக்கிறதான அன்பும் பிறரிடத்துல வைக்கிறதான அன்பும், இந்த ரெண்டு அன்பும் நம்மிடத்துல முழு நிறைவோடு காணப்படும் என்று சொன்னால், நாம் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொள்வதற்கான ஒரு அடையாளமாய் அது திகழ்கிறது என்று சொல்லி கர்த்தரே சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், அன்பு இருக்கிறவன் இதெல்லா காரியத்தையும் செய்கிறான், அன்பில்லாதவன் இதை செய்ய மறந்து போகிறான். வேதவசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை பற்றி கிரியைகளை நான் செய்திருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் பாடல் பாடுகிறேன், நான் கொயர்ல இருக்கிறேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். ஆனால் பிற மனிதர்களை என்னை போல நேசிப்பதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னால் அவை எல்லாவற்றையும் செய்து எனக்கு என்ன பயன்? எனக்கு என்ன அன்பு காணப்படுகிறது? கிறிஸ்துவின் அன்பு என்னிடத்துல இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அப்போ இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் செய்கிறதான மற்ற எல்லா கிரியைகளும் அது பலனற்ற கிரியைகள், அது செத்த கிரியைகள். ஆனால் அன்போடு கூட நான் செய்கிறதான கிரியைகள் அது பலனுள்ள கிரியைகள். ஒரு ஆலயத்திற்கு புதுசா ஒருவர் வருகிறார், அவர் யாரோ எவரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவரை நம்முடைய உறவினர் போல நாம் விசாரித்து அவருக்கு தேவையான காரியங்களை நாம் செய்வது, அவரிடத்துல பேசுவது, இந்த அன்பு நம்மிடத்துல காணப்பட்டால் நல்லா யோசித்துக் கொள்ள வேண்டும். மனதிலே மாய்மாலம் இல்லாத, களங்கம் இல்லாமல் நாம் அவரிடத்துல பேச வேண்டும். அவரிடத்துல பேசிக்கொண்டு உள்ளத்திலே நாம் இவரை பற்றி வேறு சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால் அது உண்மையான அன்பு அல்ல, அது தேவையற்ற அன்பாய் காணப்படுகிறது. உண்மையான அன்பு என்பது தேவன் எப்படி எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தாரோ, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்திருந்தாலும் அவர் புறஜாதியரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். அவர் பாவிகளையும் நேசித்தார், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார் என்று சொல்லியெல்லாம் பார்க்கிறோம். அப்படி எப்படி தேவன் எல்லாரையும் ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே உள்ளத்தோடு அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகர் அன்பில துவங்குவார்கள், ஆனால் அவர்களுடைய முடிவு அன்பில இருக்காது. அதை தான் எபேசுவின் புஸ்தகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனம் 4வது வசனத்திலையும் இந்த எபேசு சபையை குறித்து நாம் பார்க்கும்போது,
உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் எல்லாரும் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்பாறமடையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இது எல்லாம் நீ ஆலயத்துல செஞ்சாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ உன்னுடைய துவக்கம் அன்புல இருந்தது, நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு அன்பு செலுத்தினாய், அதே போல மற்ற மனிதர்களிடத்திலே அன்பு செலுத்தினாய். ஆனால் இப்போது அதே அன்பு உன்னிடத்துல இருக்கிறதா? என்னை நீ அப்படி நேசிக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை முழு மனதாய் நேசிக்கிறோமா? மற்ற மனிதர்களை முழு மனதாய் நாம் யோசிக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் இதை நம்மிடத்துல ஒரு பரீட்சையாக எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அநேக காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் அதுல மிக 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 முக்கியமான ஒரு பரிச்சயமான ஒரு காரியம் இந்த அன்பு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 17வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், சீமோனே நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? சீமோனே நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? சீமோனே நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? 3வது முறை கேட்கும் போது சீமோன் பேதுருவுக்கு அந்த அன்பின் அகலம் உணர்கிறது, அந்த அன்பின் ஆழம் புரிகிறது. இந்த சீமோன் எப்படிப்பட்ட சீமோன்? ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருந்த சீமோன், ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த சீமோன், கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாய் இருந்த ஒரு சீஷன். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு துன்பம் வருகிற போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போனதை வேதவசனம் நமக்கு காட்டுகிறது. இது உண்மையான அன்பு அல்ல. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், வாயிலால நீ அன்பு சொல்லாத சீமோன், உள்ளத்தின் ஆழத்துல நீ சொல்கிறாயா என்ற அர்த்தத்துல சீமோனிடத்துல கேட்கும் போது சீமோன் மனம் கசந்து அவர் அழுதார் என்று சொல்லி யோவானுக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு இந்த அன்பு, மாய்மாலம் அற்ற அன்பு, எல்லாரையும் ஒன்றை போல நேசிக்கிறதான அன்பு நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். அன்போடு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. அன்போடு ஒரு உணவு நீங்கள் வழங்குங்கள், அன்போடு ஒரு உணவை நீங்க பரிமாறுங்கள், அன்போடு ஒரு ஐக்கியத்தை நாடுங்கள், அன்போடு ஒரு கூட்டத்தை நடத்துங்கள். ஆனால் மனதுல பகை உணர்வோடு, மனதுல மற்ற எல்லா காரியத்தோடு இதை செய்தீங்கள் என்று சொன்னால் இதில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். இது கர்த்தருக்கு அடுத்த கிரியை அல்ல, இது செத்த கிரியையின் அடையாளமா இருக்கிறது. இதை நீக்கி போடுவதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, அப்போ தான் கண்ட சகோதரர்கள் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு வாயினால மாத்திரம் நாம் மகிமைப்படுத்தாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதயத்தோடு, முழு இதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம், மற்ற மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவோம். இந்த செத்த கிரியைகள், அன்பில்லாமல் செய்கிறதான கிரியைகளை ஒழித்து போடுவோம். அன்போடு தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்வோம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளை நீ தந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. உன்னுடைய ரத்தம் செத்த கிரியைகளால் எங்களை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அன்பில்லாமல் நாங்கள் செய்கிறதான எல்லா கிரியைகளும் செத்த கிரியைகள் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் சுவாமி. நாங்கள் அநேக நேரத்துல அன்பில்லாமல் மற்ற மனிதர்களை நாங்கள் கடிந்து கொண்டது உண்டு ஆண்டவரே. சபா மற்ற மனிதர்களை வேறுபடுத்தி பார்த்தது உண்டு ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் வஞ்சிக்கிறதான உண்டு ஆண்டவரே. சபா நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் அநேக நேரத்திலே உண்மையை மறுதளித்தது உண்டு சுவாமி. இதெல்லாவற்றையும் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதெல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களிடத்துல எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். செத்த கிரியைகளை எங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேஸ்வனுடைய நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை